அவன் ஒரு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துட்டு அவன் வாட்டு ஊர் ரூபா சுற்றுக்கு நம்ம போட்டு தலைவலி வருது. கால் பண்ணுவோம். ஐயோ தலைவர் அடிக்கிறாரே. தலைவரே சொல்லுங்க தலைவரே. என்னையா நெஞ்சில் அங்க ஏதோ பிரச்சனையாமே? தலைவரே அந்த பிரச்சனைக்கு தான் நானே போன் அடிக்கலான் இருந்தேன். அதான் டிரைவர் பெட்ரோல் போட போயிருக்காரு, 5 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிருவேன். நீ இந்த பக்கத்து மாவட்டத்துல ஒருத்தர் இருக்காருல்ல, அவரையும் இந்த மாவட்டத்துல இருக்கிறையும் வர சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கலாம். என்னையா தென்னாவட்டா பேசுற? கால் மேல கால் பண்ணிருக்கியா? தலைவரே நான் அப்படி பண்ணுவேனா தலைவரே? சரி, இது இன்னொரு விஷயம் தலைவரே. துபாயில இருக்காருல சின்னவர், அவரை வர சொல்லிட்டீங்கன்னா அப்படியே சிம்பத்தியா ஓட்டா மாத்திரலாம். முடிஞ்சா நீங்களும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். என்னையா அப்படி சொல்ற? கன்ஃபார்ம் நானும் தம்பி அவசியம் வந்தே ஆகணும். வந்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் இதா மாத்தலாம், சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றியா? இந்த கேமராமேனை கூட்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அப்படியே அந்த ஊர்ல ஒரு எம்பி அம்மானு ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மாவையும் கூப்பிட்டு வர சொல்லு. அவங்களா? ஆமா சரியா? அவங்க எதுக்கு தலைவரே? ஓட்டு செம்பர கூட்டணி கட்சி தானே, அவங்க கூப்பிடுங்களா? அவங்க இருந்தா ஏதாவது பண்ணுவாங்க தலைவரே. யோ உனக்கு அந்த அம்மாக்கு வாய்க்கா பிரச்சனை இருக்கதான் செய்யுது, ஆனா ஓட்டுன்னு வரும்போது அவங்க எல்லாம் வேணும்யா, புரிஞ்சுக்கோயா. சரி கூட்டி வாங்க, பாத்துக்கிறேன். ஆக நல்லா பாத்துக்கோ. நான் நடராத்திரி 2 மணிக்கு வரேன். நடராத்திரியா? சரி ஓகே தலைவா, பாத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துடலாம் தலைவரே. ஓகே தலைவர். சரி. என்ன யாரையுமே காணோம். தலைவர் வரான் எங்க? ஐயோ நெஞ்சில் நான் தான் தலைவர். நீங்களா தலைவர்? தலைவர் கண்ணாடி போடுங்க தலைவரே, அதை வச்சுதான் ஊரே மாத்திருக்கோம். அப்ப நம்புவாங்க நீங்கன்ட்டு. தலைவரே பாத்தீங்களா தலைவரு, சிரிக்கிறீங்க. என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியல, பாருங்க தலைவர். சோகத்துக்கு வந்துருங்க, அழுவுங்க. அழுகணுமா? ஆமா அங்க பாருங்க. எனக்கு கண்ணீர் வராதியா? சும்மா அப்படி கையை மட்டும் நாங்க அப்படிதான் போயிடும். அங்க பாருங்க தலைவரு எப்படி இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சின்ன குழந்தை. ஆறுதல் சொல்லுங்க. அவர் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி நடக்கக்கூடாது. ஒரு முதல்வராக பார்க்கும்போது என்னால் என்ன சொல்கிறதுனே தெரில. என்னுடைய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. என்னோட சகோதரர், உடன்பிறா சகோதரர் இதை கவனிச்சுப்பாரு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, அவர் எல்லாமே பார்த்துப்பாரு. நெஞ்சில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வேற கண்ணாடி. தலைவரே என்ன தெரியுமா? டேய் சொன்னாதான் தெரியும். தலைவரே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்ல. ஆமா, கரூர்ல பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு, எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா வந்துச்சு. பஞ்சாயத்து ஆனாலும் நம்ம கரூருக்கே போனோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அது தெரியுமா தெரியாதா? என்ன பஞ்சாயத்து? நம்ம ஹாஸ்பிட்டல் போனது எல்லாமே யாருமே நம்பல தலைவரே, நம்ம கட்சிக்காரலாம் நம்பல தலைவரே. எல்லாமே பிளானு அப்படின்றானுங்க. நம்ம எதுவுமே பண்ணவே இல்லையா? பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னு சொல்றானுங்க தலைவரே. நம்ம கட்சியில இருக்கவங்களே பேசிக்கிறானுங்க தலைவரே. இல்ல அந்த ஊருக்காரனுக்கு அனுப்போம், பேர் தான் நெஞ்சில் வச்சிருக்கானே தவிர கொஞ்சம் அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த நம்பர் தலைவர். சரி. யோ நெஞ்சில் எங்கேயா இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன் தலைவர், உங்களை பார்க்கதான். எங்கதான்? சீக்கிரமா வாடா. நான் வந்துட்டு இருக்கேன். வரான் அவன் ஏதாச்சும் கேட்போம். சொதப்பி வச்சிருக்கான். தலைவரே தலைவரே, வணக்கத்தெல்லாம் தூக்கி போடியா. தலைவரே பாத்தீங்க நியூஸ் பாத்தீங்களா? தலைவரே நம்ம ஒண்ணுமே பண்ணல, எந்த டீம் வச்சு பண்ண என்ன கேக்குறாங்க தலைவரே? பாத்தீங்களா? அப்படி பண்ணா தலைவரே? எந்த டீம் வச்சு பண்ண? அதுதான் தலைவர் தெரியல, எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம அரசியல் பண்ணலான்ட்டு போனோம், அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா போயிருச்சு. என்னதையா பண்றது? ஏதாச்சும் ஐடியா கொடுங்கயா. தலைவரே இப்பதான் நான் ஒரு குழு வச்சு பேசிட்டு வரேன். ஒரு வீடியோ ஒண்ணு அழகா லைட்டிங் அது இதெல்லாம் வச்சு பண்ணிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் சென்டிமெண்டலா, அப்படி ஒரு 41 பேர் உயிர் போயிருச்சு, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் இதா பேசிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். ஆல்ரெடி துண்டோ சீட் வச்சு பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுதான் தலைவர், ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று ரெடி பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. இப்போ அதுதான் வந்துட்டு இருக்கு. ப்ராம்ப்டோட வந்திருக்கேன், வச்ச இல்ல லிஸ்ட் கூட ரெடி. பரவாயில்லடா, துண்டுல ப்ராம்ப்ட் வந்துட்டீங்க. ப்ராம்ப்ட் வந்தாச்சு. சூப்பரா. முன்னேற்றம். இந்த முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் முன்னேறிடுவோம். ஓகே ரெடியா தலைவரே? நாங்க வெளியே ஓரமா நிக்கிறோம், கரெக்டா படிங்க, தப்பா படிக்காதீங்க. சரி ரொம்ப பேசுறானே வர. இந்த கரூர் சம்பவத்துல தலைவரே, இந்த கரூர் சம்பவத்துல சிரிக்கிறீங்க, பாவமா வைங்க. யோ டைரக்டர் என்ன பண்றது? பாவமா இருக்கீங்க. பாவம் இன்னும் கொஞ்சம். யோ ப்ராம்ப்ட்ல அப்படி இல்லையா? ப்ராம்ப்ட்ல என்ன ஃபேஸ்னா ப்ராம்ப்ட்ல போய் சொல்லுங்க. போலாம் கீழ இருக்குங்க, டவுன் பண்ணுங்க, சின் டவுன். கொஞ்சம் சோகமா அப்படி அப்படி சொல்லுங்க. இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் பலியானது. 41 பேர் பலியானது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. தலைவரே ஓவர்லாப் பண்ணாதீங்க. நான் பொம்பளை பேசி முடிச்சோன்னா பேசுங்க, அப்படியே பேசுங்க, அது ஆடியோல ரெக்கார்ட் ஆகும். அப்படியா? சரி போட்டும். மறுபடியும் இந்த கரூர் சம்பவத்துல இருந்தே போங்க. கரூர் சம்பவத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது
என் மனதுக்கு ரொம்ப வேதனை அளிக்குது. ஆக மக்கள் அனைவரும் இனிமேலாவது விழிப்புணர்வோட கூடத்துக்கு செல்லுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவரே இன்னும் கண்டென்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ள நன்றி சொல்றீங்க. அம்மா நீ பேசுமா, கேப் விட்டா எவ்வளவு பேசுறா. ஓகே சார், ஓகே சார், கேப் விடாம பேசி முடிச்சு. ஓகே சார். சார் இப்போ நான் சொல்றத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் இப்போ நான் சொல்றது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் நான் கண்டென்ட்டே சொல்ல ஆரம்பிக்கல சார். ஓ ஓகே ஓகே. நீங்க இதுதான் காரணம்னு சொல்லி எல்லாருமே திமுகன்னு சொல்லி எங்களையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதுதான் காரணம் என்று சொல்லி எல்லாருமே திமுகன்னு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்லதுக்கே காலம் இல்ல. இது நல்லதுக்கே காலம் இல்லை. நாங்க மட்டும் கொதித்து எழுந்தோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் மட்டும் கொதித்து எழுந்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். திமுகவையும் சரி திமுக தொண்டர்களையும் சரி சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்க. திமுகவையும் சரி திமுக தொண்டர்களையும் சரி சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காதீங்க. இதை நீங்க மிரட்டல்னு எடுத்துக்கிட்டா சரி, ஆனா இது என்னோட எச்சரிக்கை. என்னம்மா தெலுங்கு படம் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா அனுதாபமா ஏதாவது பேசுங்க, டைலாக் எல்லாம் இப்படி ஃபயரா பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கம்மா. சார் இந்த மாதிரிலாம் பேசினாதான் சார் ரீல்ஸ்ல ரீச் ஆகும். ரீல்ஸ்ல ரீச் ஆகுமா? ஐயோ நீ ஓட்டுக்கு பண்ற மாதிரி தெரியலையே. நான் போதும்யா, யோ போதும்யா, இதுவே போதும். இதே சார் கடைசியா சார் சும்மா சும்மா நோண்டாதீங்க, அப்புறம் தாங்க மாட்டீங்க. சும்மா சும்மா நோண்டாதீங்க, ஆக தாங்க மாட்டீங்க. நன்றி, வணக்கம். தலைவரே என்ன யார் வீடியோலாம் நல்லா வீடியோ வந்திருக்கா? அப்லோட் பண்ணியாச்சு, தாறுமாறா போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு, இவ்வளவு ஆதங்கமா அப்படிலாம் சொல்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து தான் நம்மளோட அப்பே ஆகுது. என்னென்னமோ சொல்ற பாருங்க தலைவரே வீடியோ பாத்தீங்களா? ஏன் வீடியோவா? வீடியோ வீடியோ இல்ல தலைவரே, நீங்க என்ன வீடியோ போட்டிருக்கீங்க? அந்த ஆளு மாசா போட்டிருக்கான் வீடியோ, பாருங்க இங்க பாருங்க. என்ன ஆடியோ ஒழுங்கா கேட்கல, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஆடியோவா முக்கியம், வீடியோ பாரியா? நம்மள திட்டுறாரு சார். திட்டுறாரா? ஆமா மிரட்டுறாரு. என்னையா பண்ணி வச்சிருக்க? அவளை பார்த்து பயப்படலாம்னு சொன்னாங்க, பாரு எவ்வளவு தைரியமா வீடியோ போடுறான்னு. இதோ ஆபீஸ்ல இருப்பேன் வீட்டுல இருப்பேன்னு சொல்றாரு. நான் போயிடுவோமா? இதெல்லாம் போனா என்ன ஆகும்னு நான் அப்பயே சொன்னேன், நம்பாதன்னு கேட்டியா? ஆமாயா, கட்சி விட்டு கட்சி மாறும்போது தெரியும் நினைச்சேன்யா. வேற வழி இல்லாம அந்த கரூரை அமைச்சிருக்கான். தலைவரே என்னதான் பிஓவா இருந்தாலும் இங்க பாருங்க எம்எல்ஏ எப்படி பேசுறாருன்ட்டு நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் யார் யார் எங்க வைக்கணும் அங்க வச்சிருக்கணும் தலைவரே. ஆமாயா, யார் யார் அங்க எங்க வச்சிருக்கணும் அங்க வச்சிருக்கணும். இங்க வச்சதே தப்பாதான் தோணுது. போ 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 போ, நானே பாத்துக்கிறேன். போ, சின்ன ஒரு வரட்டும், அவனை வச்சு நான் முடிச்சுக்கிறேன். எடுத்து என்ன பண்ணலாம்? இன்னைக்கு எப்படியாவது இந்த நியூஸை வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணிடணும். அக்ஷயா இன்னைக்கு கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? சார் சூப்பர் கண்டென்ட் எடுத்துட்டேன் சார். சரி படிங்க. என்ன ஹெட்லைன் மட்டும் கேட்டிங்கன்னா அசந்தருவீங்க சார். ஹெட்லைனுக்கு வா சொல்ல படிங்க. ஆமா சார். சுவையாக சமைக்கும் ஸ்வேதா நக்கிட்டாரு தாத்தா. எப்படி சார்? ஆமா ஸ்வேதா தாத்தான்னு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். என்ன சார்? ரீச் நல்லா டிஆர்பில அப்படி போகுங்க பாருங்க. இதுதான் டாபிக். இந்த அப்படியே படிங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் ஹிண்ட்ஸ். எல்லாம் வச்சு அப்படியே புடிச்சீங்கன்னா பிச்சிட்டு போவோம். அவ்வளவுதான். சூப்பர் சார். சொல்லலாமா? ஓகே சார். ஓகே. அப்படியே என்னம்மா என்ன போயிட்டு இருக்கு? என்ன சூப்பர் சொல்லிட்டு இருக்க? சார் இந்த மாதிரி கண்டென்ட் பேசிட்டு இருந்தோம் சார். என்ன கண்டென்ட்? எங்க படி? இதான் சார். படிக்கிறேன் கேளுங்க. சிக்கலில் திமுக சிக்குவாரா சின்னவர். இதான். இது அப்படியே போட்டோம்னா அப்படியே பிச்சுக்கிட்டு போவோம். அதான் இப்பதான் கேமராமேன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா அங்கேயே போயிடும். சூப்பர்யா, சூப்பர்மா, வெல் டன் வெல் டன். நல்லா பேசிருக்க. கண்டென்ட் கைவிடு. சரி அடுத்து பாத்துக்கலாம். இதே மாதிரி பேசுங்க, இதே மாதிரி கண்டென்ட் எழுது. எந்த அளவுக்கு திமுக அடிக்கணுமோ அடிங்க, எந்த அளவுக்கு அனில் கட்சியை சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் போய் என்பிஏ பாத்துட்டு வந்துறேன். சரியா? பேசுமா. ஓகே சார். சார் நம்ம ரெடி கண்டென்ட்லாம் ரெடி பண்ணீங்க. நீங்க ஒரு தடவை ரிகர்சல் கூட பாத்துக்கோங்க. நாங்க அந்த கரூர் பிளான் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே சார். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட எக்ஸ்க்ளூசிவா சில கண்டென்ட்ஸ் மாட்டி இருக்கு. இன்னைக்கு முக்கிய செய்திகள்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கலில் திமுக சிக்குவாரா. ஒரு நிமிஷமா. சார் சொல்லுங்க சார். அந்த சிக்கல் அது கரெக்ட் தானே சார் இருக்கு? இல்ல இந்த டைட்டில்லாம் வேணா, எல்லாம் தூக்கிடுங்க. இப்பெல்லாம் போட்டா நம்ம இழுத்து மூடிட்டு போக வேண்டியதானயா? தானே சார் நடந்திருக்கு. அதெல்லாம் செட் ஆகாது. இங்க பாரு, வெளியே டீம் கேமரா டீம்லாம் ரெடியா இருக்காங்க சார். அந்த கேமராமேன் கூப்பிடு. கேமராமேன் இங்க வாயா. என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இந்த ஷூட்டுக்கு சார் நான் தான் சார் ரெடி பண்ண சொன்னேன். ஏது இந்த ரோலே போடாம கேமரா எடுப்பி அதுவா? அதெல்லாம் விட்டுரு. சரியா? கரூர் கிளம்பு. இந்த மாதிரி கூட்டிட்டு போ. கரூர் போயிட்டு எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆதரவு அளிக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு அணில் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அணில் அடிச்சுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சார். யோ அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுயா. நான் சொல்றத பண்ணீங்க. ஓகேவா? ஒழுங்கா போயிட்டு கரெக்டா ஆதரவு எடுத்தாங்க. ஏய் விருப்பம் தான் வேலை பாரு, இல்லைன்னா வேலையை விட்டு போ. என்ன சொல்ற? நான் சொல்றதை செய்யுங்க. லைவ் போயிட்டு யோ லைவ் எல்லாம் கட் பண்ணு. லைவ் போயிட்டு இருக்கா? முதல்ல சொல்ல மாட்டீங்களா? கட் பண்றா லைவ். கட் பண்ணி சார் இப்ப கரூர் கிளம்பணுமா? ஆமா, ரெண்டு பேரும் கரூர் போங்க. டிக்கெட்லாம் கிடையாது.
அங்கே வந்து ஏதோ மீன்பாடி வண்டி போதான் கரூருக்கு, அந்த மாதிரி அந்த அந்த வண்டியில 2 பேர் போயிடுங்க. கேமரா பத்திரம் உங்களுக்கு தான் பரவாயில்ல, பொருளுக்கு தான் கூட. பேக்கேஜ் வாங்கியிருக்கீங்க, ஒரு வால்வோ பஸ் ஆச்சும் புக் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் இன்னும் கிரெடிட் ஆகலையா? கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் பார்த்து 10 ரூபா 20 ரூபா போட்டு விடுறேன் சரியா? இப்போதைக்கு கிளம்புங்க, போயிட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாங்க சரி, கரெக்டா எடுத்துட்டு வந்துருங்க. யோ என்னையா எங்கெங்கயோ அலையிறோம், ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டேன்றாங்க. யாருமே மாட்ட மாட்டாங்க. இவ என்னதான் பண்றது? எடுக்காம போனா அந்த உயிரை வாங்குவான். அங்க ஒரு கப்பல் வராங்க. ஓகே. எத்தனை தடவை சொல்ல ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வா, ட்ரெஸ் போட்டு வா. ரோட்ல போற வரவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. இதுக்குதான் சொன்னேன் படிச்சு. சார். என்ன? ஹலோ சார். என்னம்மா? சார் நாங்க சென்னையில ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து வரோம். இந்த கரூர்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமா இருக்குல்ல சார், சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்கள் 2 பேரும் மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீ சொல்லு. அதாவது கரூர்ல நடந்தது வந்து வருத்தம் அளிக்கதான் செய்யுது. ஆனா முழுக்க முழுக்க அணில் கட்சியெல்லாம் தப்பு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே இந்த சூரியன் கட்சி பண்ண வேறதான், அவங்க பண்ண சரிதான். அதனாலதான் வந்து 41 உயிர் போயிருக்கு. அவங்க பாதுகாப்பு போட்டு தான் இது நடந்திருக்காதுல்ல. நிறைய பேர் செருப்பை கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க, வாட்டர் பாட்டில கொண்டு எரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதனால ஒருத்தங்களை மட்டுமே நம்ம குறை சொல்றது கிடையாது. இப்ப நீதிமன்றம் வேற சொல்லியிருக்கு பாத்தீங்களா, சார் 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 அணில் கட்சி மேலதான் தப்புன்னு சொல்லியிருக்கு. திமுக கொஞ்சம் ஆதரவா பேசுங்க சார். அணில் கட்சியை கொடுத்து எவ்வளவு ஏமா நான் தான் திரும்ப சொல்றேன்ல, நான் கடைசியில அதான் நான் சொன்னேன். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அணில் கட்சி மேலதான் தவறு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. சார் திமுக கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுங்க சார். அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவு பொண்ணான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படிமா நம்ம குறை சொல்ல முடியும், எப்படி நம்ம பேச முடியும்? நீங்க சொல்லிட்டீங்க, நான் பேசிட்டேன், வேற என்ன? மேடம் நீங்க வந்து மக்கள் வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து வேண்டதை அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. அவரை குறை சொல்ல முடியுமா? அணில் கட்சி தான் தப்பு. அவங்க வந்து போனதே அங்க வேஸ்ட். போயிருக்காங்க, அதெல்லாம் கட்சியே இல்லைங்க. அவங்க போயிருக்கவே கூடாது. நம்ம சூரியன் கட்சியா சொல்லக்கூடாதுங்க. அவர் தங்கமான மனுஷன். மக்களை தங்க தட்டுல வச்சு தாங்குறாரு. அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதெல்லாம் தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த அணில் கட்சிக்காரங்க. ஆமா சார், ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். யோ அதான் பேசி முடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன மூஞ்சியே காட்டிட்டு இருக்க? வா கிளம்புவோம். முதல்ல இதை போய் கொடுத்தோம்னா ப்ரமோஷன் கண்டிப்பா. வா உடனே போவோம். சார் அந்த கரூர் பத்தி பேசணும். பேஜ்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நத்தையா சார் அவன் பேட்டரி இல்லாம கேமரா எடுப்பான். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அவர் ஆங்கிள்ஸ்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன ரவிவர்மன்கே டஃப் கொடுப்பாரு. இப்படி போயிட்டு இப்படி வருவாரு. சரி, எங்க அவனுங்க வந்துட்டானுங்களா? சார் அந்த வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எங்க வரானுங்க, படியறானுங்க. பக்காவா வந்திருக்கு சார். சூப்பர்யா. உங்க எல்லாத்துக்குமே ஒரு பைசா வந்து இன்கிரிமெண்ட் அடுத்த மாசத்துல வந்து சரியா? சூப்பர். இது வந்து எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு கை கொடு சார். நீ கை கொடு. டெலீட் ஆயிடுச்சு சார். ஃபுட்டேஜ் டெலீட் ஃபார்மட் ஆயிடுச்சு. எல்லாரும் டிஸ்மிஸ் போங்க. ஏய் இழுத்து மூடுடா ஸ்டுடியோவை, கிளம்புங்கடா. உயிரை கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன பேசுறான் பாருங்க இந்த ஆளு. அந்த சேனலுக்கு இது விட்டுறலாமா? கொடுத்தோன்னா அவங்களாவது லம்பா அமௌண்ட் கொடுப்பாங்க. நீங்க கிடைக்கிறீங்க. வாங்க போலாம்.